கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, இந்த நாளிலும் கூட இயேசுவின் புண்ணிய நாமத்திலே இந்த காலை கதிர்வீச்சு வாயிலாக உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க இயேசுவின் நாமத்துல வாழ்த்துதல் கூறுகிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, வெளிப்படுத்தல் எழுதின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. சாத்தானை ஜெயிப்பதற்கு எப்படின்னு சொன்னா, ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் நமக்கு அப்படி நம்முடைய சாட்சியினால என்ன செய்ய முடியுமோ அவனை ஜெயிக்க முடியும். அப்படி ஜெயிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா, ஒரு உண்மையான சம்பவத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்றேன். சீனாவில் நடைபெற்ற புரட்சியின் போது என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, கிறிஸ்துவ மார்க்கத்திற்கு பெரிய தடை உண்டாக்கப்பட்டது. அது தடை விதித்தனால என்ன செஞ்சா, அநேக கிறிஸ்துவ போதகர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, மரணத்திற்கு உட்படுத்தப்பட்டாங்க, கைது செய்து கொல்லப்பட்டாங்க, சிலரை சிறைச்சாலையில அடைச்சிட்டாங்க. இந்த மாதிரியான காரியங்கள் நடந்து கொண்டிருந்தது. அப்படி அங்கே நடந்து கொண்டிருந்த நாட்களில் ஒரு விடுதியில நடந்த ஒரு சம்பவம் மிகவும் மிகவும் என்ன செஞ்சிச்சு சொன்னா, மக்கள் மனதில் பெரிய துயரத்தை என்ன செஞ்சுன்னா உண்டாக்கினது. அதோடு கூட தேவனுடைய அன்பையும் அது என்ன செஞ்சிச்சு, பிரஸ்தாபப்படுத்தினது அப்படின்னு பார்க்குறோம். என்ன அப்படின்னு சொன்னால், அந்த விடுதியில் 100 குழந்தைகள் இருந்தாங்களாம், 100 சிறுவர்கள் அங்கே படித்து கொண்டு வந்தாங்களாம். அங்கே படித்து கொண்டிருக்கல இந்த யுத்தம் செய்கிறவர்கள், இந்த புரட்சியாளர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த விடுதிக்குள்ளே போகிறாங்க. அந்த விடுதிக்குள்ளே போய் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த பிள்ளைகளுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. சரி, இங்கே பாருங்க, இங்கே ஒரு சிலுவையை வச்சிருக்கிறோம். இந்த சிலுவையை குறித்து நீங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சிருக்குதோ அதெல்லாம் இன்னையோட நீங்கள் என்ன செய்யணும், மறந்துடணும். அதை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்றத எங்களுக்கு என்ன செய்யணும், நீங்கள் நிரூபித்து காட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பிள்ளைங்களாம் சொல்லுது, எப்படி நாங்கள் நிரூபிக்க முடியும், நாங்கள் மறந்துட்டோன்னு போய் சொல்லிட்டு போயிடுவோமே அப்படின்னு சொல்லி சில பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய மனதில் அப்படி நினச்சிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க நினச்சிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்கிற அந்த மனுஷர் என்ன செய்யறாங்க, சரி வாங்க எல்லாரையும் எல்லா பிள்ளைங்களும் அவங்க கேதர் பண்ணுறாங்க. அப்படி கேதர் பண்ணிட்டு சொல்கிறாங்க, இந்த சிலுவை இங்கே இருக்குது, நீங்கள் என்ன செய்யணும், அந்த சிலுவை மேலே ஏறி நின்று என்ன செய்யணும், நான் இந்த கடவுளை நிலந்து என்ன செய்கிறேன், மறந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் உங்களை துப்பாக்கியெல்லாம் நாங்கள் சுட மாட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க. முதல்ல பிள்ளை பயந்துட்டா, போய் அவனை செஞ்சிட்டா, சிலுவை மேலே ஏறி நின்று என்ன செஞ்சிட்டா, நான் இன்னையோட இந்த சிலுவை பற்றி நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இறங்கிட்டா. அப்பா உயிர் தப்பிட்டா. அவளை பார்த்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், எல்லாரும் பயத்தில் ஒரு 6 பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சிலுவை மேலே ஏறி அங்கே என்ன செய்கிறாங்க, அங்கே நாங்கள் இந்த சிலுவை குறித்து நீ பேச மாட்டோம், மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி சொல்லும் பொழுது அப்படி 6 பிள்ளைங்க போச்சு. 7வது ஒரு பெண் பிள்ளை போகிறா. அவளுக்கு 8ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி. அவள் என்ன செய்கிறா, போயிட்டு ஆண்டோடைய அந்த சிலுவை பாதத்தை தொடச்சிட்டு அதில் முத்தமிட்டு அவள் சொல்கிறா, இந்த அன்பை என்னால் மறக்க முடியாது, இந்த அன்பை விட்டு என்னால் பிரிய முடியாது, இதை குறித்து பேசாமல் என்னால் இருக்க முடியாது, எனக்காக மரித்த தேவனை குறித்து நான் எப்படி பேசாமல் இருப்பது அப்படின்னு சொல்லி சொன்னும்போது உடனே அவள் என்ன செஞ்சிட்டாங்க, சுட்டுட்டாங்க. அவளுக்கு பின்பாக அத்தனை பேரும் என்ன செஞ்சாங்களா, இதே வார்த்தையை தான் சொன்னாங்களாம். முதல்ல 6 பேர் பயந்து சொன்னாங்க, மீதி இருக்கிற அத்தனை பேரும் நாங்கள் இந்த தெய்வத்தை அத்தனை பேரையும் அவங்க என்ன செஞ்சாங்களாம், சுட்டு கொண்டாங்களாம். பார்த்தீங்களா, என்ன ஒரு விசுவாசம். சிலுவையில் அந்த சிறுவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் பாருங்க. சிலுவையை அவங்க என்ன செஞ்சாங்க, சிலுவையை சும்மா சொல்லிட்டு கூட வந்துடலாம், மனசில் நான் ஆண்டவரை வச்சிருக்கேன், ஆண்டவரை நான் ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம்ல. எனக்கு தெரியும், நான் எனக்கும் ஆண்டவருக்கும் தான் தெரியும் நான் எவ்வளோ அவரை நேசிக்கிறேன்னு சொல்லி. ஆனால் நமக்கு இப்படி ஒரு அனுபவம் வந்துச்சுன்னா, நீங்களும் நானும் இப்படிப்பட்டவர்களாக இருப்போம், முத்தம் செய்வர்களாக இருப்போம், அல்லது மேலே ஏறி நாங்கள் இனி மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லி இருப்போமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஏன்னு சொன்னால், நம்ம விசுவாசத்தை நிலை இங்கே சுட்டு கொல்லப்பட்டாலும் ஆண்டவரை முகமுகமாக அவங்க சந்திக்க போறாங்க.
நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு காரியமும் எப்படி இருக்குன்னு சொன்னால், நம்மளோட வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை எந்த இடத்துல வச்சுருக்கோம், அவருக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த பிள்ளைகள் மாதிரி நம்ம ஜீவனை கொடுக்க நேரிட்டு நம்முடைய அன்பை விட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதா, பிரிந்து போயிடக்கூடாது. அதனால தான் சொல்கிறாரு, நம்முடைய வாழ்க்கையில் என்றென்றைக்கு எப்பவும் என்னது, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு மறிக்க போகிறாத நம்ம ஆண்டவருக்காக மறித்தால் என்ன செய்யணும், தைரியமாக விசுவாசத்தோட அவர் நம்மை காப்பாற்றுவார், எல்லா சூழ்நிலையும் நம்மை பாதுகாப்பார். மரணம் கூட நம்ம என்ன செய்யுமா, நம்ம ஜெயிக்க முடியும்னு சொன்னால் அப்படி சத்தத்தை கேட்டு நம்ம ஏந்திப்போம். சாத்தான் நம்மளை நிரந்தரமாக என்ன செய்ய முடியாது, கட்டி போட முடியாது, நம்மளை என்ன செய்வான், எழுந்து கொள்வாங்க. அதனால நம்ம இருந்த ஆண்டவர்கள் என்ன செய்யணுமா, நிலைத்திருந்து அந்த சீன தேசத்தில் அந்த பிள்ளைகள் நம்ம கற்றுக் கொடுக்குற பாடம், அவருடைய அன்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிலைத்திருந்து அவருக்காக நம்ம என்ன செய்யணுமா, அவனை ஜெயிக்கணும். அப்படி அவனை ஜெயிக்கணும்னு சொன்னால் தனியாக முடியாது, ஆண்டோடைய பலத்தோட, ஆண்டோடைய ஒத்தாசையோட, ஆவியானுடைய வழி நடத்துதலோட அவனை ஜெயிப்ப தேவன் நமக்கு என்ன செய்வார், பலன் தருவார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், விசுவாசத்தினால் பலப்பட்டு வாழ்ந்தால் தான் அந்த விதமான நிலைக்கு நம்மை அழைக்க. நம்ம விசுவாசத்தில் பலப்படலை அப்படின்னு சொன்னால் இப்பேற்பட்ட அந்த ஸ்லாக்கியத்தை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ நம்ம பலத்தினால நம்ம என்ன செய்யணுமா, ஆண்டவரோடு கூட நம்ம இடைக்கட்டி கொள்வர்களாக இருக்கணும். தைரியமாக வெற்றி கொள்வதற்கு நம்ம தைரியப்படணும். நமக்கு என்ன இருக்குமா, ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த ஜீவ கிரீடத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆசையாக இருக்கீங்களா, அந்த ஜீவ கிரீடம் உங்களுக்கு தேவைப்படுதா அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு அந்த நாளில் ஆண்டவரே முடிவு எங்களுக்கு தர இருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போமா, செய்வோம். வல்லமை நிறைந்தவரே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே, எங்களை ஒரு நாளும் கைவிடாதவரே, கண்ணின் மணி போல பாதுகாக்கிறவரே, எங்களுடைய உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறவரே, உம்மை நோக்கி கூப்பிடும்படியான இந்த தருணத்தை கொடுத்ததற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். வானத்தையும் பூமியும் அண்ட சராசரத்தையும் வார்த்தையினால் சிருஷ்டித்தவரே, உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசம் எப்பேற்பட்டதாக இருக்கிறது ஆண்டவரே, அது சோதிக்கப்பட்டாலும் யோபு பக்தன் சொன்னது போல, என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொன்னது போல நாங்களும் சொல்வதற்கு நீர் எங்களை பலப்படுத்துங்க, எங்களை வழி நடத்துங்க. உடைய கிருபையினால் உடைய இரக்கங்களால் எங்களை முடிசூட்டணுமாய் கெஞ்சி மன்னாடுக்கிறோம். இந்த நாளில் எங்களுக்கு சத்துரு கொடுக்கிற எல்லா போராட்டங்களும் நாங்கள் வெற்றி பெற்று இரவிலே உம்மை துதிக்கும் துதியோடு நித்திரைக்கு செல்ல நீர் எங்களுக்கு கிருபை செய்தலனுமா. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.